வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ப்ளவுஸ்க்கு கை டிசைனும் சேர்த்து பார்க்கலாம் ஒரே வீடியோவில். இப்போ நெக்கோட உயரம் 9 இன்ச்சு, அகலம் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி நெக்கு வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது லைட்டாக மட்டும் கீழே வளைச்சி விடுங்க, ரொம்ப வளைக்க வேணாம். லைட்டாக ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விடுங்க. கீழே இந்த மாதிரி 3 ரவுண்டு போட்டுக்கலாம், 3 வளைவு போட்டுக்கலாம். அதாவது இது ப்ளவுஸை நம்ம தனியாக கட் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே வீடியோவில் நம்ம ரெண்டையும் பார்க்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடித்து திருப்பிடலாம். இந்த இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம கேன்வாஸில் வச்சு நம்ம கைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதை வச்சே கட் பண்ணிக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அடித்து திருப்பிடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் மடித்து தைக்கும் போது அந்த எட்ஜிலே போட்டு விடுங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வெட்டின பீஸை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு மேலே ஏற்றி இருந்து வரைங்க. 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 3 மட்டும் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது சாரியில் இருக்கிற டிசைன் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஹெம்மிங் ஊசி பண்ணுறேன், இப்போ குத்துறேன். ஏன்னா அது நகலாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரே அளவாக வர்றதுக்காகவும் ஹெம்மிங் ஊசி குத்துறேன் நான். இப்போ இது சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சதுரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கையில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊசியெல்லாம் எடுத்துக்கலாம். நான் சாரியிலேருந்து 1/4 மீட்டர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாரியிலேருந்து 1/4 மீட்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் கிளாத் வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு அதே அளவு வச்சு கைக்கும் கட் பண்ணிடலாம். ஆனால் கைக்கு கொஞ்சம் சின்னதாக நம்ம அதளவு கட் பண்ணுறோம் அடையாளத்துக்காக. ஆனால் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் நான் கம்மி பண்ணிட்டேன், சைஸு கொஞ்சம் சின்னதாக ஆக்கிட்டேன், ரொம்ப அகலமாக இருக்குன்னு. ஒரு பீஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு நம்ம அது 3ஐயும் நெக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாரீ கிளாத் வச்சு எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டிருக்கேன். இதுக்கு பிங்க் கலரு அது சாரியில் இருக்குது. நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. இதுக்கு ஒரு பக்கம் மட்டும் பைப்பிங் கொடுத்தா போதும். மீதி 2க்கு மேலேயும் கீழே 2 பக்கம் பைப்பிங் கொடுக்கணும். இதுக்கு ஒரு பீஸுக்கு மட்டும், இது மேலே வர பீஸுக்கு மட்டும் நம்ம ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்படியே மடித்து நம்ம பைப்பிங் பண்ணலாம். கரெக்டாக ஒரே அளவாக நம்ம பண்ணணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறப்ப கரெக்டாக ஒரே மாதிரி தெரியும். இல்லைன்னா சின்னது பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ சுற்றிலும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் இன்னும் ஜாயின் பண்ணலை. நம்ம இப்போ கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். நம்ம அந்த டிசைனில் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ண பீஸை வச்சு மேலே ஏற்றிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா நம்ம அடுத்து பைப்பிங் பண்ணும்போது அந்த கிளாத்தும் சேர்ந்து நம்ம தைச்சிட்டு திருப்பி உருட்டி அடிக்கும் போது அதுவும் உங்களுக்கு சேர்த்து அந்த பிசுறு மறைஞ்சு போயிடும், தெரியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி விட்றலாம். கரெக்டாக அதை சென்டரில் நம்ம வைக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு உட்காந்துக்கும்.
இப்போ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வந்ததுக்கப்புறமா நம்ம கீழே ஒன்று நடுவில் ஒன்று இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தான் வரும். இப்போ நான் வந்து சாரீ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் கிராஸ் பீஸ் அடித்து திருப்பியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடியும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம தனியாக இது கழுத்து தனியாக கை தனியாக போட்டிருக்கிறதுல வந்து ரொம்ப டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருப்பேன். இது நல்லா ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக நம்ம முடிச்சுடுவோம். இப்போ ஷோல்டருக்கு வந்து நம்ம முன்னாடி மட்டும் கழுத்து தள்ளி வச்சு தையல் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே தைச்சிட்டு வரலாம். அந்த தையல் மேலேயே போட்டுட்டு வாங்க, தள்ளிலாம் போட வேணாம், தையல் மேலேயே போட்டு வரலாம். இப்போ அப்படியே உருட்டி பைப்பிங் பண்ணலாம். இந்த பொண்ணுக்கு எப்படி தைச்சாலும் ஷோல்டர் இறங்கிட்டு வருதுன்னே தான் சொல்லுவாங்க. கழுத்து ஏற்றி வச்சாலும் சரி, இறக்கியிருந்தாலும் சரி, அது அப்படியே சொல்கிறனால நான் முன்னாடி ஒரு டாட் போட்டிருக்கேன். அந்த கார்னர்ட்டை லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தச்சு விட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். நூலில் எப்பயுமே ஒட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நம்ம அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பிங்க் கலரில் ஒரு லைன் கொடுக்கலாம். நீங்கள் வந்து கழுத்துக்கும் அதாவது இந்த பைப்பிங்க்கும் அந்த நம்ம தைக்கிற பீஸுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு தைங்க. அப்போ வந்து நமக்கு அடியில் இருக்க பீஸும் சேர்த்து தையல் விழுந்துடும். இப்போ அந்த பீஸ் வந்து அடியில் தள்ளி விட்டுடலாம். அப்படியே இப்போ ரிட்டன் ஒரு தையல் வரலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம். இந்த பக்கம் தைக்கிறது வந்து முன்னாடி வரைக்கும் வந்துடட்டும். நம்ம முன்னாடி வரைக்கும் ரவுண்டாக கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இதை நல்லா மடித்து விட்டுடலாம். மடித்து விட்டுட்டு நல்லா தைச்சி விட்டுடலாம். தைச்சிட்டு திருப்பிடலாம். இப்போ அப்படியே ரிட்டன் ஒரு தையல் போட்டுடலாம். இதுக்குமே வந்து தையல் வந்து தள்ளிலாம் போட்டுறாதீங்க, அந்த எட்ஜிலே தான் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த பீஸ்க்கும் நம்ம மேலே வந்து நான் ப்ளவுஸ் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். கீழே வந்து பிங்க் கலரு, மேலே வந்து ப்ளவுஸ் கலரில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம அடிக்கிறோம். எங்கேயுமே பிசு தெரியாது, அப்படியே வச்சு நம்ம தைச்சிடலாம். கார்னர்ட்டை கட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி அடிச்சிடலாம். நிப்பாட்டி திருப்புங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே அடுத்த பீஸ் வைக்கலாம். அதுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்த பீஸ் வைக்கலாம். நம்ம அந்த எந்த கலர் தைக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு வெளியில் வந்து அசிங்கமாக நூல் தெரியாது. இதுக்கு கிரே கலர்னால் கிரே கலர் நூல் மாற்றிக்கோங்க. நம்ம பிங்க் கலர் தைக்கும் போது பிங்க் கலர் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்த லைன் நம்ம பண்ணும்போது அது அந்த பைப்பிங் ஒட்டியே நம்ம தைக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சரியாக வரும். இப்போ நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்த லைனை கொண்டு விட்டு வரலாம்.
அடுத்த லைன் வந்து அடியில் போயிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் தூரம் அடியில் விட்டுட்டிங்கன்னா வந்து நமக்கு பிசுறு வெளியில் தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தையல் போட்டுட்டு ரிட்டன் வந்துடலாம். இப்போ திருப்பி கொண்டுட்டு வந்துடுங்க. நம்ம இந்த இடைவெளி கொடுக்குறது வந்து ஒரே அளவாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தள்ளி ரொம்ப தள்ளி கிள்ளி கொடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. அந்த இடைவெளி கொடுக்குறதும் ஒரே அளவாக இருக்கணும். அந்த பைப்பிங் விட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸ் கொடுக்குறதும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் வந்துடட்டும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நீட்டாக முடிச்சிட்டோம். கீழே மட்டும் நம்ம 2 லைன் முடிச்சிட்டோம். முடிஞ்சு ப்ளவுஸு. அடுத்து வந்து கை பார்க்கலாம். கீழே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ 2 பீஸரும் உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு. இப்போ அடுத்த பீஸ் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒட்டி. இப்போ கீழே ஒன்று வைக்கும்போது நான் இந்த முக்கோண பீஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஐடியா வரல. அடுத்து நம்ம வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதாவது வந்து அந்த இடம் வந்து ரொம்ப முழுக்குன்னு ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம இன்னொரு டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா ப்ளைனாக தைச்சா போதும். இப்போ ஃபுல்லாக தைச்சி விட்றாச்சு. மேலேயும் கழுத்துக்கும் ஒரு லைன் கொடுத்துடலாம். ஒன்றுலையும் ஒரு பீஸு, அதாவது வந்து ப்ளவுஸ் கலரில் ஒன்று, கிரே கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று, 3ஐயும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். 3ஐயும் ஒன்றா வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு இப்போ அந்த இடத்துல பிரித்து விட்ருக்கேன். நான் பிரித்து விட்டுட்டு அப்படியே உள்ளே வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக இங்கே எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி உள்ளே வச்சு அப்படியே தைச்சி விட்டுடலாம். இப்போ தைச்சிட்டு மேலே ஒன்று வச்சிடலாம். இதே மாதிரி மேலே ஒன்று கொடுத்துடலாம். 2 தையல் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம கை பார்க்கலாம். கை வந்து நான் ஓடு தையல் போட்டு வச்சுருக்கேன். பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து நான் சாரீ கலர் கிரே கலர் கொடுக்குறேன். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு நான் பிங்க் கலர் பீஸ் வந்து கொடுக்குறேன். லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மேலே ஏற்றி வளைச்சி கொடுக்குறேன். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸ் வைக்கிறேன் நான். இப்போ அப்படியே கீழே எடுத்துட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ அதிலே இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டு இன்னொரு பீஸ் வந்து கிரே கலர் கொடுக்கலாம்.
நான் இதுக்கு வந்து 2 பக்கமுமே பிங்க் கலர் தான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு ப்ளவுஸ் கலர் வந்து நம்ம மேலே கொடுத்தாலும் தெரியாது. அதை அடுத்தடுத்து நம்ம வைக்கிறனால அவ்வளோவா நல்லா தெரியும். இது வந்து தெரியாதுன்றதுக்காக 2 பக்கம் பிங்க் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். இதான் அதோட ஒரு சின்ன பீஸ் தான் இது. இப்போ அப்படியே திருப்பிடுங்க. ஏன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பின்னாடியும் கைக்கும் ஒரே மாதிரி டிசைன் பண்ணோம் தான் அழகாக இருக்கும். அதுக்கு வேறு மாதிரி இதுக்கு வேறு மாதிரி பண்ணணும்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. அதுக்கும் நம்ம இதே மாதிரி முக்கோணம் பீஸ் ரெடி பண்ணி நம்ம 3 இது வச்சு விட்றலாம். ஒன்று சேர்த்துக்குங்க. ஒன்று சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து மேலே இன்னொரு லைன் வந்து நம்ம வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேஸ் வச்சு டிசைன் பண்ணாமல் இந்த மாதிரி மெட்டீரியல்லே நம்ம டிசைன் பண்ணுறது வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம லேஸ் வச்சோன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால அதிகம் லேஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்லே டிசைன் பண்ண பழகிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா லேஸ் வச்சு ஈஸியாக சொல்லிடுறாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் வந்து அது சீக்கிரம் உங்களுக்கு இதாயிரும், உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 தடவை போட்டதுமே டல்லாயிரும். அது மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி போடும்போது அது ரொம்ப நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் மெட்டீரியல்லே நம்ம டிசைன் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து நான் மேலே வந்து இந்த பீஸு கொடுக்குறேன். கொடுக்கறது வந்து லைட்டாக ஒரு பக்கம் முன்னாடி பக்கம் வந்து சாய்ச்சி கொடுக்குறேன். இப்போ வந்து மேலே நம்ம இந்த பீஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், சிம்பிளாக தான் ஒரு டிசைனு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். கார்னரில் வந்து 3 பாசி, அந்த இது 3க்கும் ஒரு பாசி, நடுவில் வந்து ஒரு 6-7 பாசி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் தைச்சிடலாம். படியில் திருப்பி நல்லா திக்கு போட்டு எடுத்துருங்க. இப்போ அங்கே வந்து நம்ம ஒரு 6-7 பாசி கொடுத்துடலாம். சுற்றிலும் 6 பாசி கொடுத்துருங்க. ரவுண்ட் பண்ணி நம்ம 6 பாசி கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்ம அதுக்கும் பாசி வைக்கணும். இதுக்கு எப்படி நம்ம பாசி டிசைன் கொடுக்குறோமோ சேம் அப்படியே பேக் சைடும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் ப்ளவுஸ்க்காகவாதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி நம்ம போட்டோம்னா செமையாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளைனாக தைச்சி போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேரீயில் வந்து இந்த வளைவாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் பேக் சைடு, அதுக்கு பாசி கொடுத்த மாதிரி தான் இதுக்கு வச்சுருக்கோம். நம்ம பொம்மைக்கு போட்டு காமிச்சிருக்கேன், நம்ம டாட் போட்டிருக்கல அந்த இது நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.